வணக்கம், வெல்கம் டு இன்சைட் அஸ்ட்ராலஜி. மிதுன ராசிக்கு இந்த மே மாதம் பிஸ்னஸ் பீப்புளுக்கு நல்ல சாதகமான பலன்கள் இருக்கும். பிஸ்னஸில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். முன்னாடி இருந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு இப்போ நல்லா ஒரு முன்னேற்றத்தை நோக்கி, ஸ்ட்ராங்கான முன்னேற்றத்தை நோக்கி இருக்க போகுது உங்கள் பிஸ்னஸ். சோஷியல் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல செல்வாக்கு இருக்கும். உங்களுக்கு நல்ல மரியாதைக்குரிய நபர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்கள சரியான நேரத்தில் சேர்த்துக்கிறது மூலயமா, அவங்களோட ஒத்துழைப்பு மூலயமாவும் நீங்கள் வியாபாரத்தில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பீரியட் நல்ல டைம் பீரியட். இது நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்கள் படிக்கிறத புரிஞ்சு படித்து உங்களுக்கான ஸ்கில்ஸு நாலேஜ் எல்லாம் அதிகப்படுத்த போகிறீங்க. ஸோ இந்த டைம் பீரியட் நல்லா யூஸ் பண்ணிக்கோ. ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியில் ஒரு சில சலசலப்பு ஏற்படும். உறுப்பினர்கள் இடையே ஒரு ஒத்துமை இல்லாமல், ஒரு ஈகோயிஸ்டிக்காக தனிப்பட்ட ஒரு கருத்துக்களை முன்னெடுத்து வைக்கிற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் குடும்பத்தோட அமைதி இருக்காது. திருமணம் ஆனவர்களாக இருந்தால் உங்கள் ஃபேமிலி பார்ட்னர் கூட ஈகோ, மிஸ்கம்யூனிகேஷன் போன்ற மாதிரியான பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இதே லவ் அஃபேர்ஸில் இருக்கிறவங்க நீங்கள் மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்குள்ள அன்பு அதிகரிக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஒரு மங்களகரமான ஒரு திருமண வாழ்க்கை அமைய போகுது. உங்களோட பார்ட்னர் மூலிமா உங்களுக்கு சரியான ஒரு சமூக நன்மை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 11ஆம் வீட்டில் குரு, சுக்கிரன் மற்றும் சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ளோ நல்லா சீராக இருக்கும். உங்களுக்கு பல வழிகளில் இருந்து பணம் வருவதற்கான ஆதாயங்கள் இருக்குது. தொழில் மூலயமாவோ வியாபாரம் மூலியமாகவோ லாபங்கள் அதிகரிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வர வேண்டிய வருமானம் வந்து கொண்டே இருக்கும். அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளைமேட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றது நல்லது. அசிடிட்டி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஹெல்த்தை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள்.